வீடுகளுக்குள் புகுந்து வரும் கழிவு நீரால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள மெஷின் தெரு மற்றும் கருமாரப்பேட்டை தெரு போன்ற பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாததால் கழிவு நீர் வீட்டிற்குள் புகுந்து வருகிறது. இது தொடர்பாக பலமுறை மாநகராட்சியில் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் இதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனையோடு தெரிவித்துள்ளனர். இங்க பாதாள சாக்கடை சரியா போகாத ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டு உள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது. சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு சுகாதார சீர்கேடா இருக்கிறோம். சாப்பிட முடியல, ஒரே நாத்தம், எங்கேயும் குளிக்க முடியல, கொள்ள முடியல. ஊர்பட்ட தண்ணி இங்கே வந்து ஒரே அசிங்கமா இருக்கு. ஒன்றும் எந்த வித வேலையும் நாங்கள் செய்ய முடியல. குளிக்கச்சே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. சமைச்சு சாப்பிட்டு கூட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். வரி ஒழுங்கா கட்டுறோம், பாதாள சாக்கடை வரி கட்டுறோம், குப்பை வரி கட்டுறோம், எல்லாம் வாங்கிட்டு எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்பட்டதால் தினமும் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவையாறு மேலவட்டம் புது தெருவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு சாலையில் பெரிய அளவில் சென்டர் மீடியன் போடப்பட்டிருக்கிறது. இதனால் இறந்தவர்களின் உடலை கூட எடுத்துச் செல்வதற்கு 2 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீரப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஜே நகர் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் கிடைக்காமல் கடந்த 3 மாதங்களாக அவதிப்பட்டு வருவதாகவும் குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவலம் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். எப்போது தண்ணீர் கிடைக்கும் என்று ஆவேசத்துடன் மக்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிகாரிகள் தவித்தனர். விடிய ஆட்சியில் அடித்தட்டு மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தவிப்பது தொடர்கதையாகி வருகிறது.